கேரட் சூப்பு, இது வந்து ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் இங்கே சாண்ட்விச் இருக்குது, ஸ்வீட்டு, அப்புறம் ப்ரெட்டு, இங்கே இருக்குது ஜூஸ் இருக்குது. ஆமாம் அந்த பாக்ஸ்குள்ளலாம் இருக்குது கோச். கப்பு இருக்குது. அதில் மேக்ஸிமம் வயசானவங்க அவங்க டொனேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாரி நான் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ உண்மையில தான் கட்டாரி சூப்பர். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல செயலை செய்ய போகிறோம். அப்படி என்னடா நல்ல காரியம் செய்ய போகிறோம்னு யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ வந்து பிளட்டு வந்து டொனேஷன் பண்ணுறதுக்கோசரம் போயிட்டுருக்கோம். ரத்தம் கொடுக்குறது நல்லதுன்றதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ அது எங்கே கொடுக்கணும் கத்தாரு அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோவில் போயிடலாம் வாங்க கைஸ். கோச்சே கோச்சே நில்ல 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 நில்ல. உங்கள் திருமுகத்தை இந்த பக்கமாக கொஞ்சம் திருப்புங்கோ. உழப்பிட்டு இருக்காரு. போகிறது தான் கண்டென்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன இடம் வச்சு இது என்ன ஹாஸ்பிட்டல்? இது அஹமத் ஹாஸ்பிட்டலா? ஆ, இது ஃபுல்லாக அஹமத் ஹாஸ்பிட்டல் தான். இங்கே ஒரு இடத்துல எங்கே பிளட் டொனேஷன் பண்ண முடியுது. ஸோ அந்த கோச்சு கூப்பிட்டு போகிறாரு. சரி போயிட்டு பார்த்துட்டு ரத்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல கொடுத்துட்டு ஒரு உள்ளே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. அதான் இங்கே இருக்கிறது தான் பிளட் டொனேஷன் சென்டர். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இது உள்ளே என்ட்ரி ஆகும் போது வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில். சரி இருந்தாலும் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ഇത് വീഡിയോ ആണല്ലോടാ.
கோச் நீ ஏன் சாப்பிட்ற? எஸ் ஓகே கோச் நீ ஒரு அரை நிமிஷம் கொடுத்து. ஓகே ப்ரோ. This one veg? No, sweet. Sweet? A sweet one. What enough? அதான் பி பாசிட்டிவ். இது வந்து இது கேரட் சூப்பு, இது வந்து ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் இங்கே சாண்ட்விச் இருக்குது, ஸ்வீட்டு, அப்புறம் ப்ரெட்டு, இங்கே இருக்குது ஜூஸ் இருக்குது. ஆமாம் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது கோச். கப்பு இருக்குது. என்ன கப்பு? மக்கு. டீ கப்பா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போயிட்டு உள்ளே போயிட்டு பிளட் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் உள்ள போனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்தார் ஐடி கேட்டாங்க. கத்தார் ஐடி வந்து அப்புறம் எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட அக்கமடேஷன் லொக்கேஷன் மெயின் சொல்லிவிட்டு அப்புறமேட்டுக்கு ஐடி வாங்கிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு ஒரு இடத்துல நீங்கள் கத்தாருக்கு மேக்ஸிமம் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஊருக்கு போயிட்டு போய் கேட்டாங்க. நான் மார்ச்சில் வந்தால் வந்தேன் அப்படின்னேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மந்த்து மேலே இருந்தால் தான் ரத்தத்தை எடுப்பாங்க ஊருக்கு போய்ட்டு வந்தால். அதுக்கப்புறமேட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம ப்ளட் டொனேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ப்ளட் சாம்பிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு உரம் ஃபுல்லாக மலையாளி தான் இருந்தாங்க. ஃபுல்லாக ப்ளட்டு வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளட்டு கொடுத்தா என்னென்ன நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளட்டு கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளை இருக்கிற ப்ளட்டு வந்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகும். அப்படின்னா ப்ளட்டு மறுபடியும் சுத்தமாகும். சரியா? அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மாரடி போடுறதோ அதுக்கப்புறமேட்டுக்கு பேச தான் மறந்து போச்சு. மாரடி போடுறது அப்புறம் கேன்சர் வர்றதெல்லாம் வந்து அட்னேக் வர்றதெல்லாம் நமக்கு சரியாகும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரத்தத்தை வந்து ஒரு மந்த்லி கொடுக்க பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து மந்த்லி பீரியட் நடக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட ரத்தமாக ஓவராக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கைஸ் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெண்களுக்கு வந்து அவங்க பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து மந்த்லி பீரியட் நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கெட்ட ரத்தம் ப்ளட் வந்தாலும் வந்து வெளியே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் பசங்களுக்கு வந்து ப்ளட்ன்றது அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகாது. அவங்க சின்ன ஆக்சிடென்ட் ஆகணும் இருக்கிற தான் ரத்தம் வந்து வெளியே வரும். அதனால் வந்து நமக்குள்ள நம்மளுடைய ரத்தம் ஃபுல்லாக அப்படியே ஸ்டேக் ஆகி அப்படியே தான் இருக்கும் பழைய ரத்தமாக. ஸோ அதனால் கொடுக்கணும் புது ரத்தம் உருவாகும். அதனால் கேன்சர் அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அவ்வளோதான் இருக்கிற பெனிஃபிட்ஸு. நான் உள்ளே போயிட்டோன்னே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ உண்மையாலுமே பரவாயில்ல. இந்த விஷயத்தை பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அப்படியே தண்ணி பார்த்து கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. பட் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து அப்புறம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு கப்பு நம்மளுக்கு கொடுத்தாங்க. கப்பு கோச் இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஸோ நம்ம ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அஹமது ஹாஸ்பிட்டல் கப்பு. ஸோ அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் அந்த கப்பு பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு கத்தாழை அரசிலிருந்து ரத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அஹமது ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயத்த நீங்களும் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலான்னு தான் பார்க்குறேன். சரி நான் ஒரு பஸ்ஸில் ஆகிட்டு ரூம் போயிட்டு சேஃபாக போய் சேர்ந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டு தான் பார்க்குறேன். நைட்டு சரியாக தூங்கலாம். ஒரு 3 மணி நேரம் தூங்கினேன். அவங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன். ஸோ இப்போயே லைட்டாக நெஞ்சு ஒழிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுவும் ஆகாது. நான் எழுதி பயன்றது நல்லா இருக்க தெரியும். ஸோ நான் வேணா வச்சு நான் கால் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் கூப்பிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சது வந்து ஒருத்தருக்கு தான் கூப்பிட்டு ரத்தத்தை கொடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த ஜீவன் இவர் தான். ஸோ இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்றதை. கோச் ரத்தம் கொடுத்துருக்கீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இயர்லி 2 டைம் கொடுப்பேன். 6 மாதத்துக்கு ஒரு டைம் ரத்தமே கொடுக்க மாட்டேன்னாரு. நான் தான் சரி கோச் வாங்க நல்லது அப்படின்னு சொல்லி எழுப்பி கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இப்போ இயர்லி 2 டைம்ஸ் கொடுக்க போகிறாமா? தண்ணியாக இருக்குல்ல. கொஞ்சம் காற்று இப்படி கொடுத்தமா என்ன கைஸ் ஊராளியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு நமக்கு தேவையான ப்ளட் கொடுத்துருக்கோம்ல. அதனால் எனர்ஜி ஃப்ரூட்ஸாக சாப்பிட்ணும் ஒரு 2 டேஸ். அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரி பரு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா
ஒரு 4 ரியாலுக்கு ஆப்பிள், அப்புறமேட்டுக்கு நம்ம ஊர் நாட்டு ஆரஞ்சு பழம். ஸோ நம்ம ஒரு பேக் ஸோ ஆப்பிள் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு நாட்டு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் மாதுளப்பழம் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா தான் நேரம் ஓடும். கூட போச்சு ஒரு 6 குடுக்குற போய் வாங்கியிருக்காரு. சாப்பிட்றத பாருங்கள். சரி, ராஜனாவுக்கு நன்றி சொல்லிப்போம். ராஜனா, தேங்க்யூ ஃபார் டுடே. இன்றைக்கி ஆஃப் நல்லா போச்சு. ஸோ இந்த வீடியோவோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ரசம் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அமைச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பை கைஸ்.